இந்த தொலைஜி என்கிற இந்த நாவலுக்கான தலைப்பு எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சது? தலேஜு நாவல் எழுதி கொண்டிருக்கும்போது இந்த நாவலில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நேபாள் பெண், ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான 3 பெண்களை ஒட்டி இந்த நாவல் எழுதப்படுவதால் அவன் சந்திக்கக்கூடிய கமாரியா என்ற பெண் நேபாள் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணாக வருகிறார். அந்த பெண்ணை சார்ந்து அவள் நேபாள் நாட்டை சேர்ந்திருப்பதால் அந்த பெண்ணை சார்ந்து பிறகு ஒரு குறியீட்டு தெய்வமாக, ஒரு குறியீட்டு அடையாளமாக அந்த நாவலுக்குள் வந்தவர் தான் தலேஜு. ஆனால் அந்த நாவல் தலேஜுவை பற்றியா என்று கேட்டால் தலேஜுவை பற்றி ரொம்ப மேலோட்டமாக தொட்டிருக்கின்றது. ஆனால் தலேஜு என்ற பெண் தெய்வத்துடைய குணாதிசயங்கள் இந்த நாவலுக்குள் வரக்கூடிய பெண்களுக்குள் இருப்பதால் இந்த தலேஜு என்ற பெயரே இந்த நாவலுக்கு தலைப்பானது. அந்த நேபாள் பெண் சார்ந்துதான் அந்த தலேஜு என்ற அந்த குறியீட்டு தெய்வம் உள்ளே வருகிறார். நேபாளத்தின் குமாரி கோவிலை ஒரு களமாக தேர்வு பண்ணியிருக்கீங்க, ஒரு முக்கியமான ஒரு களமாக. ஏன் மற்ற தெய்வங்களை தேர்வு பண்ணல? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஓகே, நான் தலேஜுவை பற்றி படிக்கும்போதும் தலேஜு சம்மந்தப்பட்ட ஆவணப்படங்களை பார்க்கும்போதும் தலேஜுவோடைய புராண கதைகள் என்னை ரொம்ப ஈர்த்தது. தலேஜுவோடைய புராண கதை என்று சொல்லும்போது 16ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் நேபாள் மன்னர்களால் வழிபடப்பட்ட தெய்வம். ஒரு பிரதாப மாமல்லன் என்ற அரசரோடு தலேஜு மனித உருவம் எடுத்து பகடை விளையாடுவதாக ஒரு புராண கதை இருந்தது. அந்த பகடை விளையாடும் போது தன்னுடைய மனைவியை மறைந்திருந்து அவர் பார்க்க வைக்கிறார். ஏன்னா அதோடைய ரகசியம் என்னவென்றால் இந்த தலேஜு தெய்வம் அந்த மன்னரோடு பகடை விளையாடுவது பற்றி யாரும் வெளியில் சொல்லக்கூடாது, அது ஒரு ரகசியம். அந்த ரகசியம் மீறப்படும் பொழுது அவள் அந்த தலேஜு தெய்வம் துரோகம் இழைக்கப்பட்டதாக நினைத்து அந்த மன்னருக்கு சாபம் இடுகிறார். இனிமேல் நான் உனக்கு மனித ரூபத்தில் நான் உன்னை நான் காண வரமாட்டேன் என்று சபித்து விட்டு அவர் போய்விடுகிறார். ஸோ இந்த புராண கதை என்னுடைய கலைரசி, இந்த நாவலுடைய கலைரசி அந்த கதாபாத்திரத்தோடு மிக மிக பொருந்தி வருவதால் இந்த தலேஜு ஒரு குறியீடாக அந்த நாவலுக்குள்ளே, இந்த நாவலுடைய காதல் கதைக்குள்ளே பொருந்தி வருவதால் தான் நான் அந்த கதை களத்தை நான் கொஞ்சம் ஆராய்ந்து இந்த நாவலுக்குள்ளே ஒரு சிறு பகுதியாக நான் உள்ள வைத்திருக்கேன். இந்த தலேஜு நாவலில் இருக்கக்கூடிய மனித சிக்கல்களை எப்படி அடையாளப்படுத்திருக்கீங்க? குறிப்பாக தேடல், ஒரு ஆணுடைய தேடல். ஒரு ஆணுடைய தேடல் என்பது ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியும். ஒரு பெண்ணிடம் சரணடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆணுடைய தவிப்பு, ஒரு பெண்ணுடைய மடி கிடைக்காம அவனுடைய அம்மாவுக்கு பிறகு அவன் சந்திக்கும் எல்லா பெண்களிடமும் அவன் அம்மாவை தேடுகிறான். அப்போ ஒரு பெண்ணுடைய ஆற்றல் இல்லாமல் ஒரு ஆணால் தனித்து இயங்க முடியாது. ஒரு ஆணால் அவனுடைய உள்ளூக்கம் செயல்படாது. அவனுக்கு ஒரு மடி வேண்டும், அவன் சரணடைவதற்கு ஒரு மடி வேண்டும் என்ற ஒரு அலைச்சல், அந்த அலைச்சல் சார்ந்த சிக்கல் இந்த நாவலில் பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோவிட் பெருந்தொற்று மனித உளவியலில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியது, அவன் அதுவரை அவனுடைய அகத்திற்குள் சேகரித்து இருந்த, அவனுடைய அகத்திற்குள்ள மிக மறைமுகமாக ஊடாடி கொண்டிருந்த பல அகச்சிக்கல்கள் எல்லாமே இந்த கோவிட் பெருந்தொற்று காலம் ஏற்படுத்திய தனிமையின் வழியாக மிக பூதாகரமான ஒரு பெரிய மனச்சிக்கல்களாக வெளிவருகின்றது. அது போன்ற அகச்சிக்கல்கள் இந்த நாவலில் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த நாவலில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை உருவாக்கும் பொழுது ஏற்பட்ட உங்களுடைய அனுபவம் என்ன? அந்த தேடல் எப்படி இருந்துச்சு? நான் என்னுடைய வாழ்நாளில் பார்த்த ஒரு சில பெண்ணுடைய ஆளுமைகள், நான் வாசிப்பின் வழியாக உணர்ந்த, என்னுடைய வாழ்நாளில் நான் என் அம்மாவிடம் பார்த்த ஆளுமை, என்னுடைய அக்காவிடம் பார்த்த ஆளுமை, இப்படி நான் கடந்த என்னை வேப்புக்குள் ஆழ்த்திய பல பெண்களுடைய ஆளுமைகளை நான் ஒவ்வொரு கதாபாத்திரமாக மாற்றி பார்த்தேன். இப்போ காமினி என்ற கதாபாத்திரம் பெண் உரிமை பற்றி பேசக்கூடிய, ஆணாதிக்கத்தை உடைத்து வெளிவரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக நான் சிந்தித்து பார்த்தேன். அப்படியான ஆளுமைகள், அப்படியான பெண்கள் சமூகத்தில் என்னால் பார்க்க முடிந்தது. அதே போல் கருணையின் வடிவமாக பெண் இருப்பாள். அதாவது அவளுக்கு கடைசி வரை அவளுடைய ஆள் மனதிலிருந்து கருணையை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு ஆளுமையாக பெண்கள் இருந்திருக்காது. பல வடிவம், அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் பல வடிவங்களில் தொடர்ந்து அவங்களுடைய ஆளுமைகளால் கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆளுமைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து நான் கதாபாத்திரமாக ஆக்கி பார்த்தேன். இப்போ ஜெயகாந்தன் சொல்லுவார்ல, நான் தான் என்னுடைய எல்லா கதாபாத்திரமும் சொல்லுவார். அதாவது நான் தான் என்னுடைய பல்வேறு குணாதிசயங்களை கதாபாத்திரமாக ஆக்கி பார்க்கிறேன்னு சொல்லுவார். அதுபோல் நான் கடந்து வந்த பல முக்கியமான பெண்களை, அவர்களுடைய ஆளுமைகளை இந்த நாவலுக்குள்ள கதாபாத்திரங்களாக மாற்றி பார்த்தேன். ஒரு கதை எழுதுறதுக்கு, ஒரு நாவல் எழுதுறதுக்கு ஒரு பயணம் இருக்கும். ஆனால் உங்களுடைய புத்தகங்களை வெளியிடுறதுக்கு ஒரு பயணங்களை நீங்கள் திட்டமிடுறீங்க. அந்த பயணம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
அது ஏன்னா இந்த நம்ம எழுதப்பட்ட புத்தகம் நல்ல வாசகர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம். உண்மையான வாசகர்கள், நாவலை ரொம்ப உள்ளார்ந்து வாசிக்கக்கூடிய வாசகர்கள். இப்போ இன்றைக்கி சிங்கப்பூரில் இந்த விழா நடந்தப்போ தமிழ் ஐயப்பன் என்பது நான் ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு வாசகராக நான் பார்க்குறேன். ஒரு நாவலுக்குள் நுழைந்து அந்த நாவல் முக்கியமான தருணங்கள், ஏன்னா நான் எழுதும்போது முக்கியமான தருணங்கள் எனக்கு பட்டிருக்கோம்ல, அந்த தருணங்களை தான் அடையாளம் கண்டு வந்து வேக்கும் வகையில் சொல்கிறது அது ஒரு வாசகனால் மட்டுமே அதை நிகழ்த்தி பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் நான் தேடி தேடி போகிற ஒவ்வொரு பயணமும் வந்து வாசகனை நோக்கி தான் நான் போகிறேன். இப்போ தலேஜு நாவலை எழுதும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கும், இந்த மாதிரியான வாசகர்கள் அணுகுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தலேஜு நாவல் வெளிவந்த பிறகு எப்படியான வாசகர்கள் உங்களை அணுகியிருக்காங்க? இதுவரைக்கும் தமிழ் சூழலில் ரொம்ப தீவிரமாக வாசிக்கக்கூடிய வாசகர்கள் தொடர்ந்து வாசித்து நாவலை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டியன், மலேசியாவில் பாண்டியன் இந்த நாவலுடைய ஆரம்பத்திலேருந்து இந்த நாவலோடு பயணிக்கக்கூடியவர். பிறகு இந்த நாவல் உருவாகி புத்தகமாக வந்த போதும் அதை வாசித்து விட்டு நாவல் வெளியிட்டு அதை பற்றி பேசியிருந்தார். அவரை போல எல்லா வகையான இலக்கியங்களும் வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல வாசகர்கள் இந்த நாவலை அடையாளம் கண்டு இதில் இருக்கக்கூடிய சிறப்பான பகுதிகளை மேலெடுத்து வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சிங்கப்பூரில் அந்த தலேஜு நாவலை இன்றைக்கி நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் இந்த நிகழ்ச்சியில் சொன்னது போல் இந்த நாவலில் இருக்கக்கூடிய முதன்மை கதாபாத்திரம் ஒரு மடி தேடி அலைந்து திரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அது பெரும் அலைச்சல், அந்த பெரும் அலைவுகளை இந்த நாவல் பேசுகின்றது. அதுபோல் நான் வந்து நாகப்பட்டினம், புதுச்சேரி, சென்னை, பிறகு மலேசியா, கூலிமில் இப்படி வெளியீடு செய்து அந்த எப்படி இந்த நாவலில் சரவணன் வந்து அலைந்து திரிகிறானோ, நான் அதுபோல் ஒரு சிறந்த ஒரு வாசகனை தேடி இந்த புத்தகம் வெளிவந்த பிறகு நான் அலைந்து திரிந்தேன். ஆனால் இவ்வளோ இடங்கள் அலைந்து திரிந்த தலேஜு சிங்கப்பூரில் நிறைவு கொண்டாள் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் ஐயப்பன் போன்ற இளம் வாசகர்கள் இந்த நாவலை வாசித்து அணுகிய விதமும் அதை விமர்சனமாக முன்வைத்த விதமும் என்னை பெரும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. இந்த சிங்கப்பூர் நாவல் வெளியீடு என்பது என்னுடைய இந்த நாவல் பயணத்தை இன்னும் உத்வேகமாக நகர்த்தி செல்வதற்கான ஒரு உந்து சக்தியாக இருந்தது என்று சொல்லலாம். தலேஜு நாவலை வெளியிட்ட வேரல் பதிப்பகம் பற்றி சொல்லுங்கள். ஓகே, வேரல் பதிப்பகம் தொடர்ந்து தமிழ் சூழலில் மிக முக்கியமான இலக்கிய முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியில் ஒவ்வொரு முக்கியமான கவிஞர்களுடைய முதல் கவிதை தொகுப்பை மீண்டும் மறுபிரசுரம் செய்து அதை கவனப்படுத்தினார்கள். அது ரொம்ப முக்கியம். கலாப்ரியா, தேவதேவன் மற்ற முக்கியமான கவிஞர்களுடைய முதல் கவிதை தொகுப்பு, அவங்க வாழ்நாள் அவங்க வெளியிட்ட முதல் கவிதை தொகுப்பை பதிப்பித்து அதை கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் வேரல் பதிப்பகத்துடைய முகப்பட்டை தயாரிப்புகள், குறிப்பாக லாக் பாஸ்கருடைய அது ஒரு கதையை படித்துவிட்டு அந்த அட்டைப்படம் தயாரிப்பதிலிருந்து பிறகு உள் வடிவமைப்பு அதை கொண்டு வந்து கண்காட்சிகளுக்கு கொண்டு போவது, மிக முக்கியமான வாசகர்களை அடையாளம் கண்டு அந்த புத்தகத்தை அவர்களிடம் ஒப்படைப்பது, அவர்களை பேச தூண்டுவது, இது தொடர்ந்து இந்த இலக்கிய சூழலில் மிக முக்கியமான இலக்கிய பணிகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர் பயணங்கள் வந்து அடிக்கடி நடைபெறுது. அடுத்து உங்களுடைய ஒரு நாவல் வந்து மலேசியா, சிங்கப்பூர் சார்ந்து இருக்கணும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நான் பெரும்பாலும் சொல்லக்கூடியது தான், நாவலாசிரியர்கள் பெரும்பாலும் தன்னுடைய கடந்து வந்த வாழ்க்கையை தான் திரும்பி பார்ப்பாங்க. அவங்களோட பால்யம், அவங்களோட இளமை பருவம் இப்படி பார்க்க வாய்ப்பு இருக்குது. என்னுடைய இலக்கிய பயணத்தில் தொடக்கமே வந்து சிங்கப்பூர் தான். ஏன்னா என்னுடைய முதல் புத்தகம் கடவுள் அலை நகரம் சிங்கப்பூர் பாலுமணிமாறன் தங்கமின் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. ஆகவே என்னுடைய இலக்கிய பயணத்தை நான் ஒருவேளை நாவலாகவோ புனைக்கதையாகவோ எழுதினால் நிச்சயமாக அது வந்து கண்டிப்பாக சிங்கப்பூர்லேருந்து தொடங்கும். ஏன்னா சிங்கப்பூர் எப்பொழுதுமே எனக்கு வந்து இலக்கியம் சார்ந்து ஒவ்வொரு முறை இங்கே வந்து விட்டு போவது என்பது என்னுடைய இலக்கிய பயணத்தில் ஒரு மைல்கல்லாகவும் ஒரு புதிய உத்வேகத்தை, ஒரு உந்து சக்தியை, ஒரு படைப்பூக்கத்தை வழங்கக்கூடிய ஒரு தளமாக இருப்பதால் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ஒரு இறுதி கேள்வி. உங்களுடைய படைப்பாக்கத்தில் வந்து ஏறக்குறைய ஒரு 29 புத்தகங்கள் வெளியிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இது ஒரு மாறுபட்ட ஒரு நாவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முழுமையாக நான் படிக்க முடியல. அப்படியா? அப்போ இதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒவ்வொரு படைப்புகளும் என்ன அளவில் வந்து நான் வெவ்வேறு வகையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ என்னோட முதல் நாவல் நகர்ந்து கொண்டிருக்கும் வாசல்கள் 2007ஆம் ஆண்டு வந்தது. பிறகு 2010ஆம் ஆண்டு புத்தகமாக அச்சிட்டோம். அதுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நான் சிறார் இலக்கியத்துக்காக என்னுடைய 15 ஆண்டுகள் நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன். என்னுடைய இலக்கிய பயணத்தில் சிறுவர் இலக்கியத்தை கட்டமைப்பதற்காக மலேசியாவில் அதுக்கு ஒரு பின்னணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய 15 ஆண்டுகளை தீவிர இலக்கியத்திலும் கொஞ்சம் விட்டு சிறார் இலக்கியத்தில் இருந்தேன். அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நான் திரும்பியும் தலேஜு எழுதியிருக்கேன். என்னுடைய நகர்ந்து கொண்டிருக்கும் வாசல்கள் எப்போதுமே என்னுடைய மாஸ்டர் பீஸ்ன்னு நிறைய விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஒரு குறுமையான, அந்தளவுக்கு ஒரு அடர்த்தியான, வாழ்க்கையை ரொம்ப அசலாக கொடுத்த ஒரு படைப்பா என்று கேட்டால் இதில் பெரும்பகுதி கற்பனை சார்ந்து இருப்பதால்
இதோடைய வகைமை வேறு, அதோடைய வகைமை வேறு. ஆனால் இது நிச்சயமாக ஒரு மாறுபட்ட ஒரு வாசிப்பு அனுபவத்தை வாசகர்களுக்கு கொடுக்கும். இவ்வளோ நேரம் இங்கே உரையாடியது வந்து கோப்பிக்கடை யூடி பக்கத்துக்காண்டி கோப்பிக்கடை யூடி பக்கம் சார்பாக எங்களுடைய நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நல்ல ஒரு சிறப்பான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்களோட இலக்கிய பயணம் தொடரட்டும். ஓகே.